நம்ம மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஏசி எப்படி ஒர்க் ஆகுது, ஏசியோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோட முடிவில் தான் நான் மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மாலிகுல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 2 வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குது, மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஏர் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த டிவைஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏர் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம போட்ட வீடியோவில் நான் இதை கம்ப்ரஸர்னும் இதை கண்டென்சர்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏர் கம்ப்ரஸ் பண்ணும்போது காற்று இதில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஸ்டோர் ஆகிற காற்று சூடாகும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் இதில் ஸ்டோர் ஆகிற காற்று எப்படி சூடாகுது அப்படின்னு நான் சொல்ல, அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஏர் ப்ரெஷர்னால் என்ன, ஏர் ப்ரெஷர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏர் ப்ரெஷரில் இருக்கிற முக்கியமான 4 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது விஷயம், ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது விஷயம், ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது மாலிகுல்ஸ் இடையே இடைவெளி ஏற்படும். அதாவது மாலிகுல்ஸ் பிரிய ஆரம்பிக்கும், மாலிகுல்ஸ் ஒன்று தள்ளி போகும். நாலாவது விஷயம், ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்கிற மாலிகுல்ஸுடைய அடர்த்தி, அந்த அடர்த்தி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நடக்க போகிற முக்கியமான 4 விஷயங்கள். ஸோ அதை நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பில்டிங்னு நினச்சிக்கோங்க. அதாவது 5வது மாடியில் இருக்க ஒரு ரூம். அந்த ரூமில் ஆல்ரெடி 50 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 5வது மாடியில் இருக்க ரூமு. இந்த ரூமுக்குள்ளே ஆல்ரெடி 50 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நான் இப்போது இந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணும் போது இதுக்குள்ளே அதிகப்படியான காற்று உள்ளே வருது. ஆக்சுவலாக இந்த ரூமுக்குள்ளே 50 பேர் தான் இருக்க முடியும். நான் அதிகப்படியான ஆட்களை இப்போ நான் உள்ளே அனுப்ப போகிறேன். ஸோ இந்த பாட்டிலில் இவ்வளோ தான் காற்று பிடிக்கும் அப்படின்னு அளவு இருக்குது. நான் அதிகப்படியான காற்றை இப்போ நான் உள்ளே அனுப்புகிறேன். அப்படி உள்ளே அனுப்பும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக காற்று இங்கே உள்ளே வரும்போது இங்கே அதிகமான மாலிகுல்ஸ் சேரும். ஸோ பாயிண்ட் 1, அதிகமான மாலிகுல்ஸ் சேருது. ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமான மாலிகுல்ஸ் உருவாகுது. ஸோ இந்த அதிகமான மாலிகுல்ஸ் உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரூமுக்குள்ளே 50 பேர் தான் இருக்க முடியும். அந்த ரூமுக்குள்ளே நான் இப்போது 100 பேரை உள்ளே அனுப்பி நான் அழுத்தும் போது ஒருத்தர் மேலே மோதிப்பாங்க இல்லைங்களா? அப்படி ஒருத்தர் மேலே மோதிக்கும் போது அங்கே ஒரு எரிச்சல் உண்டாகும். அந்த எரிச்சல் தான் சூடாக மாறுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மாலிகுல்ஸ் ஒன்று மோத ஆரம்பிக்கும். அப்படி மாலிகுல்ஸ் ஒன்று மோதும் போது அந்த மாலிகுல்ஸ் இடையே சூடு உருவாகும். அந்த சூடு தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சூடு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரூம்குள்ளே இருக்க ஒருத்தர் தள்ளிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மேலே வந்து விழும்போது அவங்க பக்கத்தில் இருக்கவங்க தள்ளுவாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள தள்ளுவாங்க. இதே மாதிரி ஒருத்தர் தள்ளும் போது அவங்களுக்குள்ள இடைவெளி ஏற்படுது. இதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ஒவ்வொரு மாலிகுல்ஸும் மோதும் போது என்ன ஆகுனா, ஒவ்வொரு மாலிகுல்ஸ் இன்னொரு மாலிகுல்ஸை தள்ள ட்ரை பண்ணும். அப்படி தள்ள ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு ப்ரெஷர் உருவாகுது. ஸோ ஒவ்வொருத்தரை தள்ளும் போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவுறு ஓரமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செவுறு ஓரமாக இருக்கவங்க செவுரை தள்ள ஆரம்பிப்பாங்க. அப்படி செவுரை தள்ள ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செவுறு மேலே அழுத்தம் அதிகமாகும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணணும்னா, வெளியே வர ட்ரை பண்ணும்போது இந்த பாட்டிலுடைய சுவரை தள்ள ஆரம்பிக்கும். அப்படி தள்ளும்போது இந்த பாட்டில் விரிவடையும், வீங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3வது பாயிண்ட் என்னென்னா, மாலிகுல்ஸ் இடையே ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடர்த்தி கம்மியாகும். அதாவது டென்சிட்டி கம்மியாகும். இந்த அடர்த்தி ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாலிகுல்ஸும் இடைவெளி விட்டு போகுது. இடைவெளி விட்டு போகும்போது அந்த நெருக்கம் இல்லாமல் போகுது. நெருக்கம் இல்லாமல் போகும்போது என்ன ஆகும்னா, அடர்த்தி கம்மியாயிடும். ஸோ இதுதான் 4வது பாயிண்ட்டு, டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 விஷயந்தான் ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நடக்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது மாலிகுல்ஸ் இடையே ஸ்பேஸ் வருது. நாலாவது டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த பாட்டில் சூடாகுது. ஓகே, இதை நான் அழுத்தும் போது இந்த பாட்டில் சில்லுன்னு ஆகுது இல்லைங்களா? இது எப்படி சில்லுன்னு ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது 4 விஷயம் நடக்கும். அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது மாலிகுல்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். மூணாவது பாயிண்ட், ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது மாலிகுல்ஸ் ஒன்று சேரும். நாலாவது பாயிண்ட், ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதாவது அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4 விஷயந்தான் ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது நடக்குது. ஸோ இதில் அந்த 4 விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு ரூம்குள்ளே 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரும் ஒருத்தர் அழுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூமில் சடனாக ஒரு கண்ணாடி உடையுது. அப்படி கண்ணாடி உடையும் போது அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வெளியே செதறி போவாங்க. அப்போது அந்த ரூமில் மீதமுள்ளவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதே தான் இதுக்குள்ளேயும் நடக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நம்ம அழுத்தும் போது சடனாக இங்கே ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது இதுக்குள்ளே இருக்கிற காற்று சடனாக வெளியே போகும். அப்படி வெளியே போகும்போது இதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே வெளியே போகுது. அப்படி வெளியே போகும்போது இங்கே மாலிகுல்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, இதுக்குள்ளே மாலிகுல்ஸ் இல்லாமல் போகுது. ஸோ ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது மாலிகுல்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து மாலிகுல்ஸ் வெளியே போகுது பார்த்தீங்களா? அப்போ இதுக்குள்ளே மீதமுள்ள மாலிகுல்ஸ் இருக்கும்ல, அது ஒன்றையும் பிடிக்க பார்க்கும். அது எதுக்காக பிடிக்க பார்க்குதுன்னா, நம்ம வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏதோ ஒரு மாற்றம் உள்ளே நடக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் சேர ஆரம்பிக்கும். அப்படி சேரும்போது அங்கே ஒரு டென்சிட்டி கிரியேட் ஆகுது. இப்போ இந்த டென்சிட்டி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் மாலிகுல்ஸில் வாட்டர் மாலிகுல்ஸும் இருக்குது, ஆக்சிஜன், ஹைட்ரோஜன். ஸோ இந்த மாலிகுல்ஸ் ஒன்று சேரும்போது வாட்டர் ட்ராப்ஸ் கிரியேட் ஆகுது. அப்படி அந்த வாட்டர் ட்ராப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் ட்ராப்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஃப்ரீஸ் ஆகும். அப்படி ஃப்ரீஸ் ஆகும்போது அது ஐஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பாட்டில் சில்லுன்னு ஆகுது. இப்போ இந்த பாட்டில் ஏன் சில்லுன்னு ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதிலேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த காற்று எப்படி ஜில்லுன்னு வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம பழைய எக்ஸாம்பிளில் ஒரு ரூம்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வெளியே செதறி போனாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அவங்க வெளியே செதறி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போகிற வழியில் ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகை மண்டலத்தில் நம்ம ஒரு கட்டை எடுத்து வீசினா அந்த கட்டை போன வழி மட்டும் புகை இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல மாலிகுல்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இவங்க வெளியே செதறி போகிறவங்க ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. இவங்களை தொடர்ந்து பின்னாடி வராங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை பிடிக்க பார்ப்பாங்க. அதே தான் இப்போ இதுலேயும் நடக்க போகுது. ஸோ இதிலேருந்து சடனாக காற்று வெளியே வரும்போது அந்த சுற்றுப்புறத்தில் இருந்த காற்று எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அப்போது அவங்க மாலிகுல்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிடும். இதிலேருந்து வெளியே வர மாலிகுல்ஸும் எஸ்கேப் ஆகிடும். அப்படி எஸ்கேப் ஆகும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்படி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது இது பின்னாடி வர மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க மாலிகுல்ஸ் கூட சேர ஆரம்பிக்கும். அப்படி சேர ஆரம்பிக்கும் போது அங்கே டென்சிட்டி கிரியேட் ஆகும். அங்கே டென்சிட்டி கிரியேட் ஆகும்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏர் மாலிகுல்ஸில் வாட்டர் மாலிகுல்ஸும் இருக்கும்போது அங்கே வாட்டர் ட்ராப்ஸ் கிரியேட் ஆகுது. வாட்டர் ட்ராப்ஸ் டென்சிட்டியால் ஃப்ரீஸ் ஆகும்போது அங்கே ஐஸ் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆகுது. அதுதான் நமக்கு ஜில் காற்றா வெளியே வருது. இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, நம்ம நியூஸ்லலாம் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸை உருவாக்குது. அப்படி வாட்டர் மாலிகுல்ஸை உருவாக்கும் போது அந்த காற்றுல ஈரப்பதம் அதிகமாகுது. அப்படி ஈரப்பதம் அதிகமாகும் போது அங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம மண்பானையில் இருக்கிற தண்ணி எப்படி ஜில்லுன்னு ஆகுது அப்படின்னு பார்ப்போம். மண்பானைக்குள்ளே இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது மண்பானையில் இருக்க ஓட்டை வழியாக வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வெளியே வரும்போது அது வேப்பர் ஆகும். வேப்பர் ஆகும்போது அதில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே செதறி போகும். மாலிகுல்ஸ் செதறி போகும்போது அங்கே மாலிகுல்ஸ் கம்மியாகும். மாலிகுல்ஸ் கம்மியாகும் போது அங்கே ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது மீதமுள்ள மாலிகுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்று சேரும். அப்படி ஒன்று சேரும் போது அங்கே டென்சிட்டி கிரியேட் ஆகுது. அப்படி டென்சிட்டி கிரியேட் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகும். அப்படி ஃப்ரீஸ் ஆகும்போது தான் உள்ளே இருக்க தண்ணி ஜில்லுன்னு ஆகுது.
இந்த மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு ஆகுதோ அதே மாதிரி தான் ஆல்கஹாலை நம்ம கையில் ஊற்றும் போதும் நம்மளுக்கு அந்த சில்னஸ் தெரியுது. அந்த ஆல்கஹால் சடனாக வேப்பர் ஆகும். அப்படி சடனாக வேப்பர் ஆகும்போது அதில் இருக்க மாலிகூல்ஸ் எல்லாமே சிதறி போகும். ஸோ மாலிகூல்ஸ் கம்மியாகும் போது அங்கே ப்ரெஷர் கம்மியாகும். ப்ரெஷர் கம்மியாகும் போது ஆல்ரெடி இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே ஒன்று சேர ஆரம்பிக்கும். அப்படி ஒன்று சேரும்போது அங்கே டென்சிட்டி கிரியேட் ஆகும். அப்படி டென்சிட்டி கிரியேட் ஆகும்போது அங்கே ஃப்ரீஸ் ஆகும். அங்கே ஃப்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு சில்னஸ் தெரியுது. ஸோ ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது சூடாகவும், ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது சில்லுனும் இப்படி தான் நடக்குது. காற்றுல இருக்கிற ப்ரெஷர் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? காற்றுல இருக்கிற ப்ரெஷரை நம்ம என்ன சொல்கிறோம்? காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? மின்னழுத்தம்னா என்ன? வோல்டேஜ். வோல்டேஜுக்கு ஏன் வோல்டேஜ்னு பேர் வந்தது? அதை கண்டுபிடிச்சவரோட பேரை வச்சுட்டாங்க, அதனால் வோல்டேஜ்னு பேர் வந்துடுச்சு. ஆனால் அதோடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம். மின்னழுத்தம்னா என்ன? காற்றுல அழுத்தம் இருக்கும்போது நம்ம ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மின்னழுத்தம்னா என்ன? மின்னழுத்தம்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.